அல்ஹம்துலில்லாஹ். மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது, வருஷத்தில். ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான் அது. ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹ். என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறதே, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்க. நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா. அவன் அப்படியே செய்து கொண்டிருக்கும் போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அந்த 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 நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மஉ ஃபபி யுபசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுதிஷு. என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இது ஒரு கடமை என்கிற உணர்வு கூட முஸ்லிம், அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம். ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார். என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவர் என்ன விசாரிப்பார். ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம ஏங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ்.
காசு அவனுக்கு தான் சொந்தம். ஆரோக்கியத்தை தருவது அவன்தான், ரிஸ்கை தருவது அவன்தான். அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காம இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன், அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள். ஃபர்து அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்ல் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹ் அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியல. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர்கள். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், இப்போதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 வீடு இருக்கு, கல்முனையில் வீடு இருக்கு, கொழும்பில் 10 வீடு இருக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணும்ன்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணும்ன்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும். அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்காத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை, நமக்கு தெரியும். சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை. ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்து மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த 2ஐயும் தொழுது கொள்ளலாம். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத். அதுபோல மா பைன குல்லி அதானைனி ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும்.
சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2 2ஆக 4, லுஹருக்கு பின்னால் 2, மகரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இது போக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூல் ஆகும். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக 2 ரக்காத் தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய. ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை. கஷ்டமா இருக்கு, நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில 2 ரக்காத். அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லிம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம். தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம். அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.